இந்த சிட்டி முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு. மக்கள் எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டு முழு ஜாம்பியா மாறிட்டாங்க. இதிலிருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ மட்டும் போராடிட்டு இருக்காரு. அப்போதான் பக்கத்து ஃப்ளாட்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறதையும் அவங்க பார்த்துடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் 2020ல் ரிலீஸ் ஆன அலோன்ற ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் படமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிட் பேக் ரிலாக்ஸ், வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோடைய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ கேமரா முன்னாடி வந்துட்டு, இந்த மாதிரி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, இதுக்கு மேலே மனுஷங்க வாழ்கிற தகுதியே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாருங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறாங்க, அலோன் அப்படின்னு சொல்லி. இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாழ்ந்துட்டுருக்க ஒரு நபர்னே சொல்லலாம். அப்படி தான் ஒரு நாள் அவர் தூங்கி எழுந்திரிச்சு கீழே வராருங்க. ஸோ வரும்போது கதவுக்கு வெளியே நிறைய சத்தம் கேட்குது. அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே வந்து டிவியை போடுறாரு. நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோடனே ஒன்று ஃபோனை பார்ப்போம், இல்லை டிவியை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இவர் டிவி எடுத்து போடுறாரு. போட்டு பார்த்தா அதில் எந்த ஒரு சேனலுமே இல்லை, ஏதோ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி பக்கத்தில் வந்து பார்த்தா கீழே ஒரே சத்தம். பால்கனியை திறந்து வெளியே வராரு. அங்கங்கே அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து மக்கள் எல்லாருமே குதிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரே பயம். ஒரு ஹெலிகாப்டரு இன்னொரு பில்டிங்கை வந்து கிராஷ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அப்படி கீழே பார்த்தா எல்லாருமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ, இங்கே பரமா நீ அங்கேயே நில்லு, நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு திடீர்னு ஆக்ரோஷமாகி பக்கத்தில் இருந்து எல்லாருமே கடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து இவருக்கு ஷாக்கு. அப்படியே போய் பதறி கீழே விழுகிறாரு. இப்போ பால்கனிலேருந்து இவர் ரூம்குள்ளே வந்து பார்த்தா வெளியே இவரோட கதவு திறந்துருந்ததுனால வெளியே இருந்து ஒரு நபர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே நீ யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவன், நான் ஒன்றும் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவன் கிடையாது, நான் பக்கத்து வீட்டில் இருக்கவன் தான், என் ஃப்ரெண்டு திடீர்னு ஆக்ரோஷமாகி என்னை தாக்க வந்துட்டான், ஸோ நான் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டேன், மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மாதிரி மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டிவியில் உடனே ஒரு நியூஸ் ஓடுது. ஸோ அந்த நியூஸில் இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஊரில் இந்த மாதிரி வைரஸ் பரவிடுச்சு, நீங்கள் எல்லாருமே சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க, அந்த வைரஸ் பரவுனதுக்கான அறிகுறிலாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே இந்த உள்ளே வந்தார்ல, ஸோ அவருக்கும் அவர் சொன்ன மாதிரியே அந்த நியூஸில் சொன்ன மாதிரியே கண்ணெல்லாம் ரெட்டாக மாறி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திடுறாரு. இப்போ அந்த கதவுல இருந்து சின்ன ஓட்ட வழியாக பார்க்க வெளியே இவர் துரத்தி விட்டார்ல, ஸோ அவரை பிடிச்சி 3 ஜாம்பிஸ் தின்னுட்டு இருக்குங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இவர் பயந்து போய் உள்ளே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அவருடைய அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாருங்க. ஆனால் கால் போகவே இல்லை. இதெல்லாம் அவர் பார்த்த பிறகு புரிஞ்சுக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் டே 1 அப்படின்னு சொல்லி எழுதுறாருங்க. ஃபேமிலி ஃபோட்டோவில் நான் அலைவாக தான் இருக்கேன் அப்படின்றதையும் அவர் எழுதி வச்சுக்கிறாரு. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளையுமே கடக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிடுச்சு. குழாயிலேருந்து தண்ணி கூட வர மாட்டேங்குது. டிவிலையுமே ஓன ரெக்கார்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரே நியூஸே வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து சலிப்பான நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்போது அவர் உள்ளே இருக்கும்போது வெளியே ஹாலில் யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவரும் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியாக மாறின ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு, எப்படி இவ உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி. ஸோ பேஸ்பால் பேட் எடுத்து அந்த பொண்ணோடைய தலையிலே அடித்து அந்த ஜாம்பியை அந்த இடத்துல கொண்டுடுறார் நம்ம ஹீரோ. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டுக்கு மேலே ஒரு சீலிங் இருக்கும். ஸோ அது வழியாக தான் இந்த ஜாம்பி இவனோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த சீலிங்கையும் இவர் வந்து அடைச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ டெய்லியுமே என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத ஒரு கேமரா மூலிமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படி தான் 44 நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த நேரத்துலையும் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஒரே சலிப்பாக இருக்குது, எனக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லை, 3 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. டக்குன்னு பதறி போய் அங்கே போய் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜில் இந்த மாதிரி, நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், நீ அங்கேயே சேஃபாக இரு, உன் வீட்டிலே சேஃபாக இரு, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம வெளியே வர வேணாம், ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்குள்ளே ஜாம்பிஸ் வந்துடுது போல். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா அலற சத்தம் மட்டும்தான் இவர் கேட்குது. அப்படியே அந்த வாய்ஸ் மெசேஜ் டக்குன்னு கட் ஆகிடுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு ஒரே குழப்பமாயிடுது. ஏன்னா அந்த நேரத்தில் ஜாம்பி உள்ளே வந்திருக்கு. ஸோ அதோட வாய்ஸ் மெசேஜ் கட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து வெளியே போகிறாருங்க. கையில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ போகிற வழியில் ஜாம்பிஸ்லாம் இருக்குது.
அது மட்டும் இல்லாம இவர் ஃபர்ஸ்ட்டு சீன்ல அவரோட பக்கத்து வீட்ல இருக்க ஒரு நபர் உள்ள வந்திருப்பார்ல, அவர வெளிய தள்ளி விட்டுருப்பார்ல. ஸோ அவரு ஜாம்பி ஆகி கீழ படுத்திருக்காரு. ஸோ அவர பார்த்துட்டு அப்படியே அங்கருந்து அப்படியே எஸ்ஐ போற வழியில நெறைய ஜாம்பீஸ் இவர பார்த்துட்டு அட்டாக் பண்ண வருது. இவருமே அதுங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அதுங்க கிட்டேருந்து தப்பிச்சு இவரோட வீட்டுக்கே மறுபடியும் வந்துடுறாரு. வந்துட்டு டோர ஃப்ரிட்ஜால அடைச்சு வச்சுட்டு இப்போ அந்த ஓட்ட வழியா பார்க்குறாரு பாருங்க. ஒரு ஜாம்பி அதே மாதிரி பார்க்கும். அவருக்கு அல்லு விட்டுடுது. அந்த சீன் பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது கடைசியா ஒரே ஒரு சிகரெட் மட்டும்தான். அந்த சிகரெட்ட எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுது. அப்படியே வெளிய வந்து பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா கரண்ட்டுமே ஷட் டவுன் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் கரண்ட் இருக்காது. மொபைலுமே சார்ஜ் இருக்காது. லேப்டாப் இருக்காது. அப்புறம் டிவியும் இருக்காது. இதுக்கப்புறம் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போதான் அவர் வந்து அந்த முடிவு எடுக்கிறாரு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி. இந்த சீன தான் ஃபர்ஸ்ட்டு சீன்ல நமக்கு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சரின்னு அவர் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபேன்ல அந்த கயிற போட்டு போறாரு. ஸோ அந்த நேரம் வெளிய அவரு அந்த ஜன்னல்ல நியூஸ் பேப்பர ஒட்டி வச்சிருப்பார்ல. ஸோ அதிலருந்து பக்கத்து ஃப்ளாட்ல ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயத்த அவர் பார்க்குறாரு. ஸோ அத பார்த்தோனே இவர் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. ஆனா அவர் காலுக்கு அடியில இருந்த அந்த சேரு தட்டி இவரோட கழுத்தை நெருக்குற மாரி ஆயிடுது. ஸோ இவர் அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில அந்த கயிறு அவுந்து இவரும் தப்பிச்சிடுறாரு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட எப்படியா பேசலான்னு ட்ரை பண்ண விண்டோ வழியா பார்க்க அந்த பொண்ணு இவர பார்த்துட்டு ஸ்க்ரீனை இழுத்து மூடிட்டு அவளும் உள்ள போயிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வச்சிருந்த மொபைலு, லேப்டாப்பு எல்லா சார்ஜுமே குறைஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு பேப்பர் எடுத்து எதையோ எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து விண்டோ வழியா ஹாய் அப்படின்ற மாதிரி சிம்பிளை காட்டுறான். அந்த பக்கம் இருந்து அந்த பொண்ணு இருப்பாள். ஸோ அவனும் அதை பார்த்துட்டு அவளும் ஒரு பேப்பரில் எழுதுறா. ஸோ இவன் இந்த மாதிரி என்னோட பேர் எய்டன் அப்படின்ற மாதிரி எழுத, அந்த பொண்ணும் என்னோட பேர் ஈவா அப்படின்ற மாதிரி அவளும் எழுதுறா. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்கள் பேப்பரில் எழுதியே பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என்கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறமா அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி இருந்து நிறைய ஜாம்பிஸ் வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அந்த பொண்ணு நான் அந்த ஜாம்பிஸ் உள்ளே வராத மாதிரி தடுக்கணும், நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ நாளைக்கும் இதே மாதிரி நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜை கேட்குறான். அதுக்கும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறான். அன்றைக்கி நைட்டு பசி தாங்க முடியாமல் அவர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு வச்சுருந்த டூத் பேஸ்ட்லேயே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மழையும் ஜோராக பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையில் அவர் பால்கனியில் இருந்தே குளிக்கிறாருங்க. ஸோ அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா டிப்டாப்பாக அங்கே பால்கனிக்கு அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வராரு. வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பேஸ்பால் விளையாடுறதுக்கு தேவையான அந்த ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த க்ளவுஸ் எடுத்து தராங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பாலில் கயிறை கட்டி அதை ஹீரோயின் கிட்ட போட, அவளும் வந்து அந்த கயிறை வந்து அப்படியே அவளோட பால்கனியில் கட்டிக்கிறா. இப்போது இந்த 2 பால்கனியும் அந்த கயிறு இணைக்க, அந்த கயிறில் இவர் பிடிச்சி வச்சுருந்த அந்த மழை தண்ணி இருக்கும்ல, அதை வந்து ஒரு கேனில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அந்த கேனை இங்கேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்புகிறாருங்க. இப்படி இவங்க பண்ணிகிட்டு இருக்க கீழே இருந்த ஒரு ஜாம்பி வந்து சர்க்கஸில் வேலை பார்த்துருப்போம் போல், அது ஒரு பால்கனி விட்டு இன்னொரு பால்கனிக்கு தாவி மேலே நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்ட வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதை திசை திருப்பி இவர் பக்கம் வர வைக்கிறாரு. அதுவுமே மேலே வந்துடுது. அப்புறம் இவர் பேஸ்பால் பேட்டை வச்சு அதை அடித்து கொன்னுடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. அவரோட வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்த்தா இவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஜாம்பியா மாதிரி கீழே விழுந்து கிடப்பார்ல. ஸோ அவர்கிட்டேருந்து அவரோட வீட்டு சாவியை எடுத்துகிட்டு டோரை திறக்கலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ எல்லா ஜாம்பிஸும் இவர் பக்கம் திரும்பி வர ஆரம்பிக்குதுங்க. இவர் டக்குன்னு சாவியை போட்டு திறந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. உள்ளே போனால் பெட்டில் ஒரு ஜாம்பி படுத்து கிடக்கு. இவரும் பொருள் எடுத்து அது மேலே தூக்கி போடுறாரு, அது உயிரோட இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் அது எதுவுமே அசையலை. ஸோ அது செத்து போயிடுச்சு அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அங்கே தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இவர் எடுத்து பேக்கில் போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஜாம்பி இவரை அட்டாக் பண்ண வருது. அதை இப்படியோ சமாளிக்க கடைசியில் அவர் கையில் வச்சிருந்த ஒரு கம்பியை வச்சு அந்த ஜாம்பிஸை அடித்து போட்டுடுறாரு. இப்போ வெளியே வந்துட்டு அந்த ஜாம்பிங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்க எல்லா ஜாம்பிஸுமே இவரை பார்த்துருது. அப்புறமா ஒரு ஜாம்பி கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அந்த ஜாம்பியை இப்படி அடித்து போட்டு அங்கேருந்து அவரோட வீட்டுக்குள்ளே தப்பிச்சு வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு எடுத்த பொருட்களில் ஏதாவது உருப்படியான பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். அதில் ஒரு வாக்கி டாக்கி மட்டும் இருக்குங்க. ஸோ 2 வாக்கி டாக்கி இருக்குது. இதை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவர் பால்கனிலேருந்து கயிறை போட்டு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு ஹீரோயினோட பால்கனிக்கு அங்கேருந்தே தூக்கி போடுறாரு ஒரு வாக்கி டாக்கியை. ஸோ அந்த நேரம் அந்த சத்தம் கேட்டு ஜாம்பிஸ் எல்லாமே வர, இவர் டக்குன்னு அவர் கயிறு போட்டார்ல, அந்த கயிறை பிடிச்சி ஏறி இவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அந்த வாக்கி டாக்கி மூலயமா ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. மணிக்கணக்காக இவங்க 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு தேவையில்ல. ஸோ எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பொண்ணு ஜாம்பி வந்து ஒரு சீலிங் வழியா வந்திருக்கும்ல, அதே சீலிங் வழியா இவரும் ஏறி போறாரு. போய் பார்த்தா அங்கேயும் ஜாம்பி வந்திருக்கு. அந்த ஜாம்பி ஆனா உயிரோட இல்ல. அத பார்த்தோனே அவருக்கு பயமாயிடுது. அப்புறம் அது உயிரோட இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இன்னொரு வழியா போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வழியா போயி இன்னொரு அதான் இவர் ஃப்ளாட்ல இருக்க இன்னொரு வீட்டுக்குள்ள இறங்குறாருங்க. அங்க பாத்ரூம் டப் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டை இருக்குது. அத பார்த்தோனே ஏதோ தப்பா படுதே அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ நெனைக்கிறாரு. சரி இப்ப தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க, நெறைய சாப்பாட்டு பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோனே இன்னொரு சைடு வந்து ஒரு தாத்தா வந்து நிக்கிறாருங்க. ஸோ அவர பார்த்தோனே, "நான் ஒண்ணும் ஜாம்பி கிடையாது. உங்கள மாரி ஒருத்தன் தான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, அந்த தாத்தாவும், "சரி உனக்கு தேவையான சாப்பாடுலாம் எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி சொன்னோனே, இவரும் சரி இவரே சொல்ட்டாரு, அப்புறம் என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது, அப்போதாங்க பின்னாடி இருந்து ஒரு கட்டையாலேயே நம்ம ஹீரோவோட மண்டையில ஒரே போடு போட்டு அந்த தாத்தா இவர தாக்கிர்றாரு. நம்ம ஹீரோ மயங்கி விழுக, கண் முழிச்சு பார்த்தா ஒரு கட்டில்ல இவர கட்டி போட்டு வச்சிருக்காரு இந்த தாத்தா. அப்படியே அந்த கட்டிலுக்கு மேல அங்க ஒரு பாட்டி, ஜாம்பியா மாறுன பாட்டியும் கட்டி போட்டு வச்சிருக்காரு இந்த தாத்தா. அப்போதான் சொல்றாரு, வெளிய இருக்க சயின்டிஸ்ட்டு இந்த ஸாம்பி வைரஸ்க்கு ஏதோ மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதுவரைக்கும் என் ஒய்ஃப நான் உயிரோட வச்சிருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் அவள நான் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் சரிங்க, என்ன ஏங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்க, நீயே ஸாம்பியா இருந்தா நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஸாம்பி வர மாரி இருக்குன்னு அந்த தாத்தா வெளிய போறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கட்டி போட்டிருந்த அந்த கயிற வந்து அவர் அவுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இப்போ செக் பண்ணிட்டு உள்ள வந்த தாத்தாவ அந்த ரூம்குள்ளே அடைச்சிட்டு டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. இப்போ வாக்கி டாக்கில ஹீரோயின் கிட்ட பேச, ஹீரோயின் வீட்டுக்குள்ள எல்லா ஜாம்பிஸும் வந்துருச்சு, நான் பால்கனியில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தான் தப்பிச்சு இவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு பால்கனி வழியா பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள அவ்வளோ ஜாம்பிஸ் நிக்குது. அந்த பால்கனி கதவே உடைச்சிரும் போல. அப்போ நம்ம ஹீரோயினை அந்த பக்கமா ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே, நான் உன்னை காப்பாற்ற வரேன், அங்கேருந்து கூப்பிட்டுட்டு என் ஃப்ளாட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பால்கனிலேருந்து கீழ் பால்கனிங்க குதிச்சு கயிறை போட்டு கீழே இறங்கிட்டாருங்க. இறங்கினோடனே இந்த சத்தத்தை கேட்டு எல்லா ஜாம்பிஸும் வருதுங்க. அப்போ கீழே இருக்கிற ஒரு துப்பாக்கி எடுத்து வர ஜாம்பிஸ் எல்லாரையுமே சுட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பால்கனிலேருந்து கயிறை போட்டு, அதாவது துணியால் கட்டப்பட்ட அந்த கயிறை கீழே போடுறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோட காலை பிடிச்சிக்கிட்டு அதில் ஏற ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதான் நம்ம ஹீரோயின் இருந்த பால்கனிக்கு கீழே ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அந்த பால்கனிக்கு போன உடனே கயிறை அவுத்து விட்டுறாரு. அந்த கயிறை பிடிச்சிட்டு இருந்த ஜாம்பி எல்லாமே கீழே விழுந்துருது. இப்போது மேலே இருக்கிற ஹீரோயினை அந்த கயிறு வழியாகவே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவர் இருக்கிற ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாரு. சரின்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த ஜாம்பிஸ் வருதுங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவோட ஃப்ளாட்டுக்கு, அதான் ஹீரோவோட ரூமில் எந்த ஒரு ஜாம்பியும் இருக்காதுல்ல. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஜாம்பிஸும் துரத்துதுங்க. இப்போ ஜாம்பிஸுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இடையிலேயே மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லா ஜாம்பிஸையும் அடித்து போட்டுட்ருக்க, நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு சலிச்சவங்க கிடையாது. அவங்களுமே அவங்க கண்ணில் படுற எல்லா ஜாம்பிஸையுமே அடித்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வந்துடுறா. ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோவை ஒரு ஜாம்பி பிடிச்சிட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கதவை லாக் பண்ணிடுறாரு. உள்ளே வந்த நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, அந்த ஜாம்பி என்னை கடிச்சிச்சு போல், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பால்கனி மேலே ஏறி நின்று குதிக்கலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நீ இல்லைன்னா என்னால் சர்வை பண்ண முடியாது, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்க்க அவரோட உடம்பு ஃபுல்லாக எந்த ஒரு காயமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு, அந்த ஜாம்பி நம்மளை கடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 பேருக்குமே சந்தோஷமாயிடுது. 2 பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு அடுத்து சர்வை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு ஓப்பன் எண்டடான ஒரு கதையில் தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. என்ன தனியாக இருந்த நம்ம ஹீரோயினோட சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஜாம்பிஸை எதிர்க்க போகிறாங்க. எப்படி சர்வை பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே ஓப்பன் எண்டட்லேயே முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் சந்திக்கிறேன். அட்டில் தென் சைனிங் ஆஃப்.